அப்படி நம்ம டஸ்ட் பெஸ்ட். மன்னிச்சு கடிப்பட்டு தெரியாம சோதிக்கும்படி சொல்லிட்டேன். உன் அத்தானுடைய காதல் தூய்மையானதுதான். என்னடி சொன்ன? யாரு கத்தான்? உனக்குதான். விளையாடுறியா? உனக்கத்தான், உன் தங்கச்சி கத்தான், உன் தம்பி கத்தான். எனக்கு அத்தான். இந்த விளையாட்டெல்லாம் இங்க வேணாம். யாரு சொன்னது உனக்கு? அவர் தான் சொன்னாரு. என்னது? எனக்கு அவன் தான் சொன்னான். எங்க அவன்? பிடிங்கிற அந்த அயோக்கிய பையன். நீங்கள் செய்வதொன்றும் சரியில்லை. நீங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், நல்ல பாதையில் திரும்ப வேண்டும் என்று கஷ்டப்படுகிறேன் நான். ஆனால் நீங்கள் ஜெயில் சட்டத்தை மீறி அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறீர்கள். சார், என் மேல ஒண்ணு குத்தம் இல்ல சார். அப்ப கண்ணாயிரமா சண்டையை ஆரம்பித்தது? இல்ல சார், 420 தான் அதுக்கு காரணம். அவன் தான் யாரையோ அடிக்க கல்லை எடுத்தான். அதை நான் தடுத்தேன் சார். நீ தடுக்கவில்லை என்றால் யார் பெற்ற மகனின் தலை போயிருக்கும். உனக்கே இந்த வம்பு. 420. நீ கண்ணாயிரத்தை தாக்கியது தவறு சார். அவனும் தான் என்ன? Shut up. சாட்சிப்படி நீதான் குழப்பத்தை விளைவித்தவன். கண்ணாயிரத்திடம் மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேட்க மாட்டாயா? வார்ஜ. எஸ் சார். இனிமேல் இவனுக்கு 2 வேளை சாப்பாட்டுக்கு பதில் கஞ்சி கொடுக்க சொல். எஸ் சார். போங்க, போய் வேலை பாருங்க. ஜெயிலர், என்னை அவமானப்படுத்தி விட்டாய். இந்த ஜெகவீரன் பழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டான். இவன் இருக்கிற இடம் தெரிஞ்சா இவன் மூலியமா அந்த திருட்டு பயல்களை கண்டுபிடிக்கலாம்னா இவன் மூஞ்சி மாதிரி ஒருத்தருக்குமே இல்லையே. ஒண்ணும் இல்ல, என்ன பண்றது? என்ன முகத்தையே காணும், மூஞ்சி இல்லாத பைய. இது சரி, நெருப்புல விழுந்துட்டான் போல இருக்கு, சுத்தமா வளைஞ்சிட்டான். அட ஈயப்பாயல. இத வர்றான் யா உலக மகா அழக. யாரப்பா நீ? இந்த ஊரு தான். ஏன் என்ன திருப்பின? சும்மா. உடம்பு எப்படி இருக்கு? 4 மாசத்துக்கு முன்னால அடிக்கடி தலைவலி வரும். இப்ப பரவாயில்ல. நீங்க அசௌக்கியம் தானே? என்ன கிண்டல் பண்ற? ஐயா யாருன்னு தெரியுமில்ல? ரொம்ப பேர் போனவரா? என்னடா மொல்ல சொல்ற? ரொம்ப பேர் போன. ஏன் காட்டுத்தனமா கூப்பாடு போடுற? மன்னிக்கணும். ஏன் போடுற? மன்னிக்கணும் மன்னிக்கணும். ஐயாவோட பேர் என்னவோ? ஏன் பேர்? ஏன் பேர் கேக்குறேன்? என் பேர் தெரியாது? தெரியாது. சேது ராமலிங்கம். போதும் போதும் போதும். அடே அப்பா அப்பா அப்பா, இந்த பேர் போற வேகத்தை பார்த்தா இது சொல்லி முடிக்கிறதுக்கு 2 வருஷம் 2 மாசம் 3 நாள் 30 நிமிஷம் ஆகும் போல இருக்குது. ஐயா பேர் எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஏன் பேர? எங்க ஸ்டார்ட் ஆகுது? சேது. சேது சேது. சேதுல ஸ்டார்ட் ஆகுதுல்ல? கேள்விப்பட்டிருக்கியா? சேது சேது சேது. சேதுதான். கொஞ்சோண்டு வளர்ந்து போச்சு, அதான் அடையாளம் தெரியல. ஆமா, உங்க சகோதரி பேரு? அடி செருப்பால அயோக்கிய ராக்க. ஐயா அது அம்மா யோ ஐயா குமரா. அம்மா குமரா கண்ணு, உனக்காக ஒரு மாமன் காத்திருப்பாங்கிறதே மறந்துட்டியா? நீ என் பக்கத்துல இருந்தா எவ்வளவு இன்பமா இருக்கு தெரியுமா? உன்னை பார்க்கவேனா இந்த உலகமே இருண்டு போகும். உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? 15 நாளாச்சு. அடடா, கணக்கூட போட்டு வச்சிருக்கியா? இதோ உனக்காக தினமும் சாக்லேட் எடுத்து வச்சேன், கொடுக்க முடியல. ஏன்?
உன் கூட பேசக்கூடாதுன்னு அப்பா ஆர்டர் போட்டுட்டாங்க. உடனே இப்படி தூக்கி எறிஞ்சிட்டியே பாவி. என் குழந்தை உங்க கிட்ட நான் எவ்வளவு அன்பா வளர்ந்துக்க, அதுக்கு பிரதியா இது இந்த பச்சிலம் குழந்தை உனக்கு என்ன கருதி பண்ணிச்சு? குழந்தை உன்னை பார்க்க கூடாதுன்னு சொன்னதுன்னா அதுக்காக குழந்தையை தள்ளி இருக்க. அப்படித்தானே நீ ஈரக்கம் இருக்கா? ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க சீக்கிரம். கொஞ்சம் ஓய்வு எடுத்தா உங்க உடம்பு சரியா படுங்க டாக்டர் சொன்னார். சரிங்க. என்னங்க கண்ணாயிரத்தை பாக்குறதுக்கு அனுமதியோடு வந்திருக்கேன். கொஞ்சம் இருங்க கேட்டேன்னு சொல்றேன். மாதவி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஆகட்டுங்க. யாரோ மாதவியா உங்களை பார்க்கணும். ஏன் இன்னும் சாகாம இருக்கிறான்னு பார்க்க வந்திருக்காளா? எனக்கு வேண்டியவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லுங்க. போக சொல்லிடுங்க. அக்கா சேதுவா எங்கே வந்தாய்? வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சவா? எரியிற நெருப்புல எண்ணெய வார்க்கவா? எங்கே வந்தாய் சொல். என்னக்கா இப்படி எல்லாம் பேசுற? அந்த கண்ணாயிரத்தோட நிலவு இன்னுமா உன் நெஞ்ச விட்டு அகலல? நீ எப்படி எரிவாய் என் நெஞ்சிலே வீசும் சஞ்சல புயலை? எவரை என் காதல் தெய்வமாக மனக்கோவிலில் வைத்து பூஜித்தேனோ, எவரை மணந்து மஞ்சள் குங்குமத்தோடு மனமகிழ்ந்து வாழ கனவு கண்டேனோ, அவர் என்னை பார்க்க கூட மறுத்து விட்டாரே. இனி நான் வாழவும் வேண்டுமா? சரிதாக்கா விடு. இந்த கண்ணாயிரம் இல்லைன்னா இன்னொரு பொன்னாயிரம். இதுக்காக இப்படி முகாரி பாடுற? வீணா கவலைப்படாதக்கா. சரி, இன்று நான் கவலைப்படுகிறேன். குழந்தை ரவியை கொன்றது யார் என்பதை என்றாவது ஒரு நாள் அவர் அறியத்தான் போகிறார். அவர் அறியும் போது எரிமலை என குமுறும் போது நீயும் தான் கவலைப்பட போகிறாய், கலங்க போகிறாய், கதறி துடிக்க போகிறாய். அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. அக்கா, உன் அக்காள் என்பதற்காகத்தான் இத்தனை நாள் வாய் திறக்காமல் இருந்தேன். உன் ஊதாரித்தனத்தை, உன் சீர்கட்ட போக்கை, உன் கூட்டத்தாரை எவரிடமும் சொல்லாமல் இருந்தேன். இனி அது இல்லை. அவர் எனக்கு கூறியதை நான் உனக்கு கூறுகிறேன். இந்த உலகத்தில் எனக்கு வேண்டியவர்கள் யாருமே இல்லை. போய்விடு அக்கா. என் எங்க சர்ற நழ பாக்குறீங்க? அன்னைக்கு பிக்னிக்கை ஏமாத்திட்டு போன மாதிரி ஏமாத்திட்டு போலான்னா அதான் நடக்காது. இப்பதான் உங்களை பத்தி நான் போலீஸ ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நடன ஸ்டேஷனுக்கு. அம்மா நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? பசி எடுத்தது. பக்குவமா கேட்டிருந்தா பிஸ்கட் ஆப்பிளும் போட்டி போட்டுட்டு நீங்க கொடுத்துருப்பீங்களா? அதனாலதான் என் பசிக்கு ஒரு அணைய போட்டுட்டு லைட்டா ஏமாத்திட்டு கொயிட்டா போயிட்டேன். எனக்கு பசி தீர்ந்தது, ஞானம் பிறந்தது. நான் செய்த தவற உங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கலாம்னு தெரு தெருவா சுத்துற நீங்க அம்பிள்ள கடைசியில இங்க வந்து சிக்குனீங்க. என்ன நேர்மை, என்ன நேர்மை, என்ன கருணை. உங்களை கூட ஒரு சமயத்துல உயிருக்கு துணிஞ்சு திருட்டு பயலுங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தி இருக்கிறேன். அந்த காரண மரத்துல கட்டி போடலன்னா அன்னைக்கு உங்களுடைய நிலைமை. அந்த நல்ல காரியத்தை செஞ்சது நீங்க தானா? முன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துக்க ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துருங்க. இல்ல அவங்க என்ன தேடுவாங்க. ரிப்போர்ட்டா? நான் நடந்ததை எல்லாத்தையும் மறந்துட்டு என் உயிரை காப்பாத்தினதுக்காக என் மனமாற உங்களுக்கு நான் நன்றி செலுத்தணும்னு இருக்கேன். ஆமா, உங்க பேர் என்னங்க? சிங் சாவரி. சிங் சாவரி அப்படின்னு? சாவரி என்ன? காரம். சிங்கு காரம், சிங் காரம், சிங்காரம். என்ன சிரிக்கிறீங்க? என் பேரு நல்லா இல்லையா? வேணும்னாக்கா கார சிங்கம்னு வச்சுக்குவோம். அது இல்லைங்க, நீங்க கள்ளம் கப்படம் இல்லாம ரொம்ப நல்லா பேசுறீங்களே. நீங்க ரொம்ப நல்லவர். என்ன கூப்பிட்டு உங்க வீட்டுல ஒரு விருந்து வைங்களேன், நான் நல்லா சாப்பிடுவேன். எதுக்கு? அது போகட்டும். அடுத்தபடியா நம்ம 2 பேரும் எங்க மீட் பண்றது? அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் எங்க? இதே இடத்துல இப்படியா? அடுத்த வெள்ளிக்கிழமை பீச்ல சந்திக்கலாம். பீச்ல
நிச்சயமாவா? ஐயோ அந்த பேச்ச மறந்துடாதீங்க. அப்புறம் பட்டுமா வர்றேன். ஹலோ பட்டு. போச்சா போச்சா போச்சா, என் லவ்ல இருந்த டெம்போவே போச்சு. இவ ஒருத்தி மந்திரம் செய்து விட்ட தேங்காய் மாதிரி இவளையே சுத்திக்கிட்டு இருக்காளே. என்னடி பேசாம இருக்க? ஒரு நாளும் இல்லாம எங்க இப்படி பீச்சுக்கு தனியா வந்தேன்னா? அப்படி காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். காத்து வாங்கத்தான் வந்தியா இல்ல யாருக்காவது காத்துக்கிட்டு? இந்த பாரு ஹேமா, உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். இங்க வா. முடியாங்கய்யா, வேகமா வாயா. பத்து, அந்த ஆளு பெரிய ஆளுடி. என்னடி அது ஆளுகிள்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம? ஓஹோ, இப்ப மெய்யாவே உனக்கு அத்தான் ஆயிட்டாருல்ல. அவசியம் தர வேண்டியதுதான் அந்த மேதாவிக்கு மதிப்பு. ஆமாண்டி, இந்த ஏழைக்கு அவ்வளவு மேதாவி போதும். குடும்ப வாழ்க்கைக்கு அழகையும் அறிவையும் விட அன்பு தாண்டி முக்கியம். இல்லையா அறியா, என்னையா இது? என்னாச்சு இவருக்கு? திடீர்னு மயக்கம் வந்து கீழே வந்துட்டாரம்மா. நீங்க விட்டுடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, ஏமா இப்ப என்னடி பண்றது? டடி, உன் காரை ரெடி பண்ணு, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவோம். சரி, 1 minute. என்ன ஆச்சு? இவ எப்ப வருவாளோ? நீ எங்க போற? அவளை கட் பண்றதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு மயக்கமா விழுந்துட்டேன். கொஞ்சம் இரு, காதல் மேல் மூச்சு வாங்குது. என்னங்க, நம்ம ஏமாவை ஏமாத்திட்டு வந்துட்டோமே, அவ நம்மளை பத்தி என்ன நினைப்பா? என்ன நினைப்பா? நம்ம 2 பேரையும் தூக்கி சமுத்திரத்துல போட்டு நினைப்பா. சில்கு சில்கு சில்கா? சில்கு என்னங்க அது? என்ன போய் சில்கு சில்குன்னுகிட்டு? ஆமா, பட்டுக்கு இங்கிலீஷ்ல என்னவா? ஆமா, சில்கு தான். அப்போ நீ சில்கு. சும்மா இருங்க, 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? 4 பேரு பார்த்தா ஒண்ணு இல்ல, அதுக்கு மேல பார்த்தாதான் ஆபத்து. என்னது? என்னாச்சு? என்னங்க இது கிள்றீங்களா? போச்சுடா, இது ஒரு பாவமா? நான் கிள்ளுனேனா? பின்ன அது வேற ஒண்ணு இல்ல, நம்ம காதல்ல போராமப்பட்டு இந்த கடல் நண்டெல்லாம் கடிக்குது. சும்மா இருங்க அத்தான். அத்தான் அத்தான், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். எங்க ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சொல்ல மாட்டேன் பட்டு. ஏ சில்கு சில்கு, இன்னைக்கு நீங்க வரலன்னா நான் என்ன செய்யறதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன செய்யறதா நினைச்சிட்டு இருந்தீங்க? இந்த கடல்ல விழுந்து ஐயோ, அப்படியே ஜாலியா கொஞ்ச நேரம் நீச்சல் அடிச்சுட்டு அப்புறம் கேண்டீன்ல போய் காப்பி சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டு. அப்பா, என்னது கடிக்குது? கடல் நண்டு. கடல் நண்டு. கடல் நண்டா? அது போய் தொலையிட்டோம். என் அத்தை சௌக்கியமா இருக்காங்களா? அத்தை ஏது ரொம்ப தூரத்துக்கு போயிட்டீங்களே? அட ஆமா, ரொம்ப தூரம் தான் வந்துட்டேன். இதோ கிட்ட வந்துட்டேன். இது என்னடா அது? எலும்பு வரையில எட்டி பாஞ்சில கடிக்குது. இப்பதான் பல்லு வளர்ந்துருக்குதா? ஆமா பட்டு, யாராருக்கோ என்னென்னமோ வசதி எல்லாம் செய்து வைக்கிறாங்களே, இந்த இளம் காதலர்களுக்கு இந்த கடற்கரை ஓரமா வந்து உலாத்திட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு வசதி செய்து கொடுத்திருக்கப்படாது? ஐயா, அதிகமா வேண்டாம். என்னது கடிக்குது பாத்தியா? கடிக்குது பாத்தியா? இதுக்குத்தான் சொல்றேன், இந்த இளம் காதலர்கள் கடற்கரை ஓரமா வந்துட்டு போறதுக்கு சிம்பிளா ஒரு நந்தவனம், அதுல சிம்பிளா ஒரு பளிங்கு மேடை, இந்த பூச்சி போட்டு நம்மள டச் பண்ணாம இருக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு பாட்டில் பெனாயில், பசிச்சப்ப சாப்பிடறதுக்கு சிம்பிளா 4 குண்டு அல்வா, நினைச்சப்ப குடிக்கிறதுக்கு சிம்பிளா 4 பக்கெட் பால். கடைசியில நம்ம 2 பேரையும் தூக்கி கடல்ல போடுறதுக்கு
சிம்பிளா 4 ஆளு. நம்மள தூக்கி கடல்ல போடுறதா? ஆமா, நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை சீரியஸா சொல்றேன், நீ என்ன இவ்வளவு சிம்பிள்? கடிக்கிற பாத்தியா? கடல் நண்டு கடலை கடிக்குது. கடல் நண்டு கடிக்குது. இது நண்டும் இல்ல வண்டும் இல்ல, இது ஏதோ ஸ்டண்ட். யாரா இருக்கும்? ஏமாம் நீதானே? ஆமா, நானே தான். எப்படி நம்ம ஊசி வேலை? இதெல்லாம் எங்களுக்கு ஒரு தூசி வேலை. நீ வா பட்டு. அடடே, குமாரனா? இல்ல, எங்க நீ என்ன பார்க்க வர மாட்டியோன்னு நினைச்சேன். வராம இருப்பேனா? உடம்பு தேவையில்லையா? நீ செத்து போயிடுவோன்னு பயந்தே போயிட்டேன். அப்படித்தான் போயிட்டாலும் என்னடா ராஜா பெரிய நஷ்டம். எனக்காக கவலைப்படுறதுக்கு யார் இருக்காங்க? மனைவியா மகனா? நான் இல்லையா மாமா? உண்மைதாண்டா கண்ணு, உண்மைதான். இந்த உலகத்துல என் மேல உண்மையான அன்பு காட்டுறதுக்கு நீ ஒத்தந்தாண்டா இருக்க. மாமா, நான் உன்னை கேட்கிறேன், சொல்றியா? கட்டாயமா சொல்றேன். திருடினவங்க கொலை செஞ்சவங்க தான் ஜெயிலுக்கு வருவாங்கன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. நீதான் நல்ல மாமா ஆச்சே, பின்ன ஏன் ஜெயிலுக்கு வந்த? குமரா, அது ஒரு பெரிய கதை. சொன்னாலும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாத சோகமான கதை. கண்ணீருக்க ஒளிபறித்த கதை. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கைகோர்த்துக் கொண்டு நினைத்தாலே நெஞ்சம் வெடிக்கும் அந்த கதைக்கு என்னை கதாநாயகனாக்கி விட்டது. அதனால்தான் நிரபராதியான என்னை திருட்டுக்கு உடந்த என்று தீர்மானித்து 7 வருட சிறை தண்டனை கொடுத்து விட்டார்கள். அடே அப்பா, 7 வருஷமா? ஆமா, அதுவும் ஒரு வகையில நியாயம்தான். என் சுயநலத்துக்கு அமைய மறந்தேன். அதனால பொதுமக்கள் பணம் பறி போயிடுச்சு. அது என்னுடைய குத்தம் தான். அதுக்காக நான் தண்டனை அனுபவிச்சுத்தானே ஆகணும். ஓ, நீ இங்கே இருக்க? குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். வணக்கம். வணக்கம். பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. டீச்சர், மனுஷனுக்கு கஷ்டம் போது அவ எப்படி நடந்துக்கணும் நான் இந்த பாட்டுல சொல்லி கொடுத்தீங்க. அதுவா? கண்டு நடுங்க மாட்டேன், முயன்று நானே வெற்றி கொள்வேன். கேட்டீங்களா மாமா டீச்சர் சொன்னத? உண்மைதான். மனித வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் இரவும் பகலும் போல மாறி மாறித்தான் வரும். போடுறான் ராஜனட. வணக்கம் சார். கண்ணாயிரமா, உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உனக்கு என்ன வேலை கொடுக்கலாம்னு. சார், என் உடம்பு நல்ல குணமாயிடுச்சு. பழைய வேலையே செய்யறேன் சார். கஷ்டமான வேலை கொஞ்ச நாளைக்கு நீ செய்யக்கூடாது. ஏன் நம்ம தோட்ட வேலையை நீ செய்யலாமே? சார், என்ன யோசிக்கிற? மற்ற கைதிகள்லாம் கஷ்டமான வேலை செய்யும்போது நான் மட்டும். நீ இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க, அதனாலதான் சொல்றேன். இல்ல சார், வந்து நீங்க சொன்னபடி தோட்ட வேலையை செய்யறேன் சார். ஓ, இன்னையிலிருந்து தோட்ட வேலையை கவனி. நீ போ. சரி சார். பேர் கொடுக்க போறீங்களா மாமா? ஆமாண்டா கண்ணு. மாமா, எனக்காக ஏதாச்சும் ஒரு பாட்டை பாடிதான் ஆகணும். பாட்டா? எனக்கு வராதே. போங்க மாமா, ஆசையா கேட்டா. அட, நம்ம சிங்காரம் பாடுவானே அந்த பாட்டையாவது பாடுங்க. அண்ணாயிரம் குழந்தை ரொம்ப ஆசையா கேக்குது இல்ல. சிங்காரம் பாட்டா? சரி. கடம், அப்புறம் சங்கடம். சங்கடம் சங்கடம் சங்கடம், இந்த ஜடம் கடம். சங்கடம் கடம் டம். சங்கடம் சங்கடம் சங்கடம், இந்த ஜடத்துக்கு எத்தனை சங்கடம். சங்கடம் கடம் டம்.
வாயும் இருக்கு பயிர் இருக்கு பூவா வாயும் இருக்கு பயிர் இருக்கு பூவா இல்லா சங்கடம் வாயும் இருக்கு வயிறு இருக்கு பூவா இல்லா சங்கடம் தேவையானது கடையில் இருக்கு சில்லறை இல்லா சங்கடம் தேவையானது கடையில் இருக்கு சில்லறை இல்லா சங்கடம் சங்கடம் கடம் கம் சங்கடம் 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 இந்த ஜடத்துக்கு எத்தனை சங்கடம் சங்கடம் கடம் கம் ஊரும் இருக்கு நாடு இருக்கு வீடு இல்லாத சங்கடம் சங்கடம் ஊரும் இருக்கு நாடு இருக்கு வீடு இல்லாத சங்கடம் உடம்பு இருக்கு தெம்பு இருக்கு வேலை கிடைக்காத சங்கடம் உடம்பு இருக்கு தெம்பு இருக்கு வேலை கிடைக்காத சங்கடம் சங்கடம் கடம் கம் சங்கடம் 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 இந்த ஜடத்துக்கு எத்தனை சங்கடம் சங்கடம் கடம் கம் வயசும் இருக்கு மனம் இருக்கு மனைவி இல்லாத சங்கடம் வயசும் இருக்கு மனம் இருக்கு மனைவி இல்லாத சங்கடம் உயிரும் உணர்வும் இருப்பதனாலே உலகினில் எத்தனை சங்கடம் உயிரும் உணர்வும் இருப்பதனாலே உலகினில் எத்தனை சங்கடம் சங்கடம் கடம் கம் சங்கடம் 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 இந்த ஜடத்துக்கு எத்தனை சங்கடம் சங்கடம் கடம் கம் சங்கடம் 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 இந்த ஜடத்துக்கு எத்தனை சங்கடம் சங்கடம் கடம் கம் இப்பதான் நீங்க நல்ல மாமா. குமரா உட்கார இன்னைக்கு உனக்கு ஒண்ணு கொடுக்க போறேன். என்ன மாமா? இந்த குதிரை நல்லா இருக்குதா? ஓ கொடுங்க கொடுங்க. இதுக்கு வர்ணம் பூசி அழகுபடுத்தி நீ 2 நாள் தரேன். சரி மாமா. குமரா டிக்கி 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 டிக்கி. நெத்திரையில் வந்து நெஞ்சில் இடம் கொண்ட உத்தமன் யாரோ நீ. சிங்கார தாரடி பாரடி நான் ரெடி நித்திரையில் வந்து. நீங்க தானா? வாங்க வாங்க. பரவாயில்லையே, உங்களுக்கு சங்கீதம் கூட தெரியுதே. நம்மள என்ன நினைச்சுக்கிட்ட? கோரா கும்பர டிராமாவில ஜால்ராவை தட்டி தொண்டையை ஓபன் பண்ணேன்னா கேள்றாமா ஒரு பயலும். இப்ப கூட சுமார் 5 குண்டு கட்டைக்கு பஞ்சமெல்லாம் பாடுதானே. ஒரு சாம்பிள் பாக்குறியா? நிறுத்துங்க. பகடாவது பகடாவது. முதல்ல விஷயத்துக்கு வாங்க. வந்தேன் விஷயத்துக்கு. நான் கூட மறந்துட்டேன். ஆமா, உங்க அம்மா எங்க? எங்க அம்மா அடுத்த வீட்டு அத்தையோட காலட்சேபத்துக்கு போயிருக்காங்க. ஓஹோ, உங்க அம்மா காலட்சேபம் கூட பண்ணுதா? அம்மா கண்ணு தெரியாதே. காலட்சேபம் கேட்க போயிருக்காங்கன்னு. காது கூட கேக்குதா? எல்லாம் கேக்குது. வந்த விஷயத்த சொல்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு. ஓஹோ, நான் கூட விஷயத்த சொல்லாம என்னென்னமோ பேசி இருந்துட்டேன். ஆமா, அந்த சேது விஷயமா சொன்னேன் ஞாபகம் இருக்குதா? ஆமா, என்ன அந்த பையனுக்கு? அவனுக்கா? அவன் போட்டிருந்த சொக்காயில ஒரு பொத்தான காணுமா. விஷயத்தை கேட்காம கண்ணாப்பண்ணான்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க கேக்குறேன். அந்த பைய எங்க போறான் எங்க வர்றான்னு தெரியவே இல்லை. ரொம்ப மர்மமா இருக்குது. அவனை நான் இம்மிடியட்டா கண்டுபிடிச்சு தீரணும். அதனால அடிக்கடி நான் இங்க வரமாட்டேன். என்ன நீ தேடாத, என்ன பார்க்காத. ஐயோ, அவசரமா உங்களை பார்க்கணும்னு என்ன பண்றது? பார்க்கணும்னா எங்க பாக்குறது? உங்களதான். என்ன எங்கே எப்போ பாக்குறது? என்ன எங்கே எப்போ பார்க்கறது? என்ன எங்கே எப்ப? ஐடியா வந்துருச்சு. ஐடியா இப்பதான் பிறந்தது. ஆஹா, அட சிங்காரம், உன் மூளை அபாரண்டா அபாரண்டா அபாரம் அபாரம்.
ஐயோ ஐயோ ஐயோ, அது எனக்கு பெரிய பாரமா இருக்கு. முதல்ல உங்க ஐடியாவை சொல்லுங்க. ஐடியா வேற ஒண்ணும் இல்ல. கூட்டமா இருக்கிற இடத்துல எல்லாம் நான் மாறு வேஷத்தோட இருப்பேன். ஆக்சிடென்ட் ஆகிற இடமா இருந்தாலும் சரி, அந்த கூட்டத்துல என்ன பார்க்கலாம். எதுக்கு மாறு வேஷத்துல நீங்க கூட்டத்துக்கு எதுக்கு போனோம்? அப்புறம் போலீஸ் வந்து நிறுத்து. உனக்கு ரொம்ப அபாரம் போல இருக்குது. என்ன பிட்பாக்கெட் அடிக்க போறேன்னு பாக்குறியா? அதெல்லாம் இல்ல. மாறு வேஷத்துல அந்த சேது பயலை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இருப்பேன். நீ அந்த இடத்துல வந்து என்ன, எங்கே, எப்போ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். கவான் அந்த இடத்துல வந்து குதிச்சிருக்கேன். ஐயோ, அம்மா வராங்களே. அடுத்த தெருவுல ராமாயணம் சொல்றாங்க, அங்க போ சொல்றேன். வாங்கம்மா வாங்க. ஆமா, என்ன இருந்தாலும் ஏண்டி உன் புருஷன் குணமே தனி தாண்டி. பட்டு, என்னம்மா யாரோடமா பேசிட்டு இருக்கிற? பக்கத்து வீட்டு லீலாவோட. அப்படியா? லீலா, இப்படி வாமா, வா வாடி, பக்கத்துல வாடி. ஏம்மா, எப்படிம்மா ஊர்ல இருந்து வந்த? என்னடி இது பேசாம இருக்கிற? நான் கேக்குறேன். லீலா, என்ன தாண்டி? நானா பாட்டி? நான் ஊர்ல இருந்து வந்து 2 நாள் ஆச்சுது பாட்டி. நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கிறேன். உன் புருஷனும் கூட வந்திருக்கிறாரா? பின்ன என் புருஷன் என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டாரா பாட்டி? பாட்டி, நின்னுகிட்டே இருக்கிறீங்களே, வாங்க பாட்டி வாங்க. உட்காரு உட்காரு. பாத்து 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 பாத்து. ஏமா லீலா, நீ முழுகாம இருக்கிறதா சொன்னாலே உங்க அம்மா? அது சும்மா, நான் காலையில கூட முடிய விட்டு நல்லா தலைய தோவட்டிக்கிட்டு. என்னடி இது அநியாயம்? சாம்பிராணி போச்சு போட்டுட்டு வந்திருக்கேன். என்ன சொல்ற லீலா? என்ன சொல்ற? ஆமாம் பாட்டி, நான் தான் மறந்துட்டேன். நான் இப்போ 7 மாசமா முழுகாம இருக்கிறேன் பாட்டி. அப்படியா? உன் சீமந்தத்துல கூட 10 பவுன்ல வளையல் போட்டதாக சொன்னாங்களே. எங்க கைய காட்டு பாக்கலாம். கொண்டாடி பாக்கலாண்டி, கைய கொடு. பாருங்க பாட்டி, இதே வளையல் தான். இது பொண்ணு வளையல் மாதிரி இருக்கு. என்ன பாட்டி, எங்க வீட்டுல 10 பவுனுக்கு வளையல் போட்டா பித்தாளையிலையா போடுவாங்க? பொண்ணுதான் பாட்டி அது. என்னடி இது நீ ஒருத்தி? நான் என் மக வளையல் மாதிரி இருக்குன்னு சொல்றேன். ஆமாம் பாட்டி, ஆமாம் ஆமாம். பட்டு, உன் வளையலையும் கழட்டுமா? 2 வளையலையும் ஏன் சரியா இருக்கான்னு பாக்கலாம். ஏன் பாட்டி, நீங்க என்ன ஷராப் கடையை வைக்க போறீங்க? பேசாம இருடி. பட்டு, கழட்டுமா? எங்கம்மா இருக்கிற? லீலா, உனக்கா எவ்வளவு நேரம் வீட்டுல வெயிட் பண்றது? நான் எப்ப சாப்பிடுறது? சரிதான், லீலா சொன்ன சரியா தான் இருக்கு. என்ன சொன்னா? நீங்க அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டீங்க போல இருக்கேன். ஏன் பிரியணும்? நாங்க 2 பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருக்கிறோமே. யாரு? லீலா புருஷனா? ஆமா அம்மா. வணக்கம் பாட்டி. வணக்கம். நல்லா இருப்பா. லீலா, லீலா. ஏன் பாட்டி? இந்த வரமா, நேரத்தோட போய் உன் புருஷனுக்கு சாப்பாடு போடுப்பா. சரி பாட்டி, சரி, நான் வர்றேன் பாட்டி. போயிட்டு வாமா. என்னத்தான் நீங்க பாட்டிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருக்கப்படாதா? நான் காத்துக்கிட்டு இருக்கலாம். என் வாய் வயரும் காத்துக்கிட்டு இருக்குமா? சோத்துக்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. நான் வரேன் பாட்டி. நான் வரேன் பாட்டி. நான் வரேன் பாட்டி. வணக்கம் பாட்டி. பட்டு, நான் சொன்னதை ஞாபகம் இருக்கட்டும். குமரா, குமரா, குமரா. மாமா,
எனக்கு அறிவிக்கணும். quick. இந்த குதிரை ஜன்னல் அருகில் காணப்பட்டது. தப்பியோடிய கைதிகள் இதை காட்டித்தான் குமரனை கடத்தி போயிருக்கிறார்கள். உனக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா? இதை நான் தான் செய்தேன் சார். நீதான் செய்ததா? ஆமாம், இன்னும் 2 நாட்களில் பூர்த்தி செய்ய சொன்னேன். அப்படியானால் குமரன் காணாமற் போனதற்கு நீயும் உடந்தை? ஐயோ, நானா? கிடையவே கிடையாது சார். வீணாக சந்தர்ப்பம் என்னும் பூத கண்ணாடியா சந்தேக கண் கொண்டு பார்க்காதீர்கள். எதையும் சதிகார கும்பலில் சேர்க்காதீர்கள். உடந்தையா என்ற உங்கள் அவசர கேள்வி என் உள்ளத்தையே குமர வைக்கிறது. 2 நாட்களில் பொம்மையை தருகிறேன் என்று சொன்னதாக நீயே கூறுகிறாய். அன்றுவரை குழந்தை காணாமல் போயிருக்கிறது. 2க்கும் சம்பந்தமில்லை என்று சொல்கிறாயா நீ? இல்லை சார், இல்லவே இல்லை. இதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். குமரா, என் குமரன் விலை போட்டு வாங்க முடியாத செல்வம், என்னோடு விளையாடும் அழலை தெய்வம், கவலை போக்கும் அழகு திருவுருவம், எனக்கு ஆறுதல் சேர்க்கும் எழில் வடிவம். என்னால் அவனை விட்டு பிரிந்திருக்க முடியாது சார். கண்மணி குமரன் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். என்னை 3 நாட்கள் வெளியே போக அனுமதியுங்கள். யாரிடம் பேசுகிறோம் என்று தெரியாதா? தெரிகிறது சார். கடுங்காவல் கைதி என்று வந்தவர்களுக்கும் கருணை காட்டும் நடமாடும் மனித தெய்வத்திடம் தான் பேசுகிறேன். 3 நாட்கள் சார், 3 நாட்கள் அனுமதி கொடுங்கள். நீயும் தப்பிவிட இது ஒரு சூழ்ச்சி. சூழ்ச்சியா? இல்லை சார், கைதிதான் என்றாலும் நான் கண்ணியம் உள்ளவன். இரும்பு கம்பிகளுக்கிடையே வாழ்ந்தாலும் மனித இதயம் ஏதோ காலத்தின் கருணையற்ற செயலா, சூழ்நிலை உருவாக்கிய புயலா, களங்கமற்ற கண்ணாயிரம் கைதி கண்ணாயிரமாக நிற்கிறேனே சார். நான் ஓடி மர நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன். 3 நாட்கள் தவணை தாருங்கள். இழந்த குழந்தை மீட்டுக் கொடுத்து விட்டு மீண்டும் சிறை கம்பிகளுக்குள் நானே போய்விடுகிறேன். பிதற்றாதே. நீ ஒரு கைதி. உன்னை காவலிலே வைத்திருக்கும் பொறுப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பை நெறி தவறாமல் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. ஒன்று புரிந்து கொள், குமரன் காணாமலே போய்விட்டாலும் சரி, நான் என் கடமையில் தவற மாட்டேன். என் பொறுப்பை மறக்க மாட்டேன். உங்கள் நெஞ்சிலே குழந்தை பாசம் என்பதே வறண்டு விட்டதா? கடமை உணர்ச்சி என் ரத்தத்திலே ஊறிவிட்டது. கடவுளின் கட்டளைக்கு கூட விதிவிலக்கு உண்டு சார். கடமைதான் என் கடவுள். பொறுப்புள்ள அதிகாரிகளும் உயிருள்ள உணர்ச்சியுள்ள மனிதர்கள் தானே. என் உயிரும் உணர்ச்சியும் கடமைதான். குழந்தை செல்வத்தை இழந்துவிட்ட தந்தையா இப்படி பேசுகிறீர்கள்? கரையான கல்லா உங்கள் பெற்ற மனம். கடமை கடமை என்கிறீர்களே, ஈண்டெடுத்த தாய்க்கு குழந்தையை மீட்டுக் கொடுப்பது உங்கள் கடமை இல்லையா? என் கடமைகளை பற்றி எனக்கு தெரியும். மேலும் பேசாதே, போ. இதயத்தை இரும்பாக்கிக் கொண்ட நீங்கள் பேசலாம் கடமைதான் பெரிதென்று. ஆனால் ஏற்கனவே மகனை பறிகொடுத்து பரதவிக்கும் நான் இப்போது என்னோடு கொஞ்சி விளையாடி சின்னஞ்சிறி செல்வம் குமரனையும் பறிகொடுக்க மாட்டேன் சார். 3 நாட்கள் கூட தேவையில்லை, 2 நாட்கள் போதும். இல்லை, அது கூட வேண்டாம். ஒரே ஒரு நாள், 24 மணி நேரம் போதும். அனுமதி கொடுங்கள் சார், அனுமதி கொடுங்கள். போக போகிறாயா இல்லையா? அனுமதி தரமாட்டீர்கள்? தரமாட்டீர்களா? முடியாது. சரி.